ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JAFS கோட். டெய்ல்விண்டில் அனிமேஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் ரொம்ப கம்மின்னு நமக்கு தெரியும். சொல்லப்போனால் ஒரு 4-5 கிளாஸஸ் தான் இருக்குது. ஸோ டெய்ல்விண்டில் Animate.css அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மூலமாக எப்படி அனிமேஷன்ஸை சிம்பிளாக நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது, அது மூலமாக ஒரு ரிச் லைப்ரரி ஆஃப் அனிமேஷன்ஸை நம்மளால் எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி GitHubல டெய்ல்விண்டை எப்படி சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதில் தான் உங்களுக்கு இந்த டெமோ காமிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் அந்த ப்ராஜெக்ட்டு. நான் இங்கே போயிட்டு இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டெர்மினல் கொடுத்துட்டு அந்த GitHub ப்ராஜெக்ட்டை நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். கிட் க்ளோன் அந்த URL ப்ராஜெக்ட் க்ளோன் ஆயிடுச்சு. இனி இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். போயிட்டு தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். npm இன்ஸ்டால். ஓகே, தேவையான பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இனி இந்த ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணிடலாம். npm run dev. ஓகே, ரன் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்ஸ்க்குள்ளே index.html இருக்கும் இல்லையா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். அந்த டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த அனிமேஷன் கிளாஸஸை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு BG green 600 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். அதுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் கொடுக்குறேன். அந்த கண்டெய்னருக்கு MX ஆட்டோ கொடுக்குறேன். பேடிங் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். பேடிங் 36 கொடுக்குறேன். PX5 கொடுக்குறேன். ஓகே, இதுக்குள்ளே நான் ஒரு H1 டேக் கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஜஸ்ட்டு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இனி இது கீழே இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணி அதை ஃப்ளெக்ஸ் ரேப்னு கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே ஒரு டிவ் கொடுக்குறேன். அதுக்கு பேடிங் 5 கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே ஒரு டிவ் கொடுத்துட்டு ஒரு பேடிங் 10 கொடுக்குறேன். BG ஒயிட் கொடுக்குறேன். ரவுண்டட் லார்ஜ் கொடுக்குறேன். BG ஒப்பாசிட்டி ஒரு 70 கொடுக்குறேன். டெக்ஸ்ட் 3XL கொடுக்குறேன். ஃபாண்ட் செமி போல்டு கொடுக்குறேன். ஓகே, இதுக்குள்ளே ஒரு பிரான்ச் நேம் ஜஸ்ட் சென்னைன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இனி இந்த டிவுக்கு மொபைலில் விட்த்து ஃபுல்லு, லார்ஜில் விட்த்து 1/3 அப்படின்னு கொடுத்துட்றேன். சேம் இதை 2 காப்பி எடுத்துக்கலாம். இங்கே நம்ம வேறு ஒரு பிரான்ச் நேம் கொடுக்கலாம். இங்கே வேறு ஒரு பிரான்ச் நேம் கொடுக்கலாம். H1 டேக் நம்ம டிசைன் பண்ணல, அதையும் நம்ம பண்ணிடுவோம் குயிக்காக. இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு 5XL கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு சென்டர் கொடுக்குறேன். ஃபாண்ட்டை நான் டெக்ஸ்ட்டு ஒயிட்டுன்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் இது கீழே கொஞ்சம் கூட கண்டென்ட் வரதுக்காக ஜஸ்ட் நான் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். அந்த பேராகிராஃப் டேக்கு கிளாஸ் கொடுத்துட்டு மேக்ஸ் வித் 3XL அப்படின்னு கொடுத்துட்டு MX ஆட்டோ கொடுத்துட்றேன். மார்ஜின் டாப் ஒரு 1 கொடுக்கலாம். மார்ஜின் பாட்டம் ஒரு 4 கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டு ஒயிட் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஒப்பாசிட்டியை ஒரு 70 கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸு எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு புட் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த 5XL கொஞ்சம் கூட நான் பெருசாக்கிறேன். பெருசாக்கிட்டு இங்கே ஃபாண்ட்டு போல்டு கொடுத்துறேன். இப்போ பேசிக்காக ஒரு கான்டாக்டஸ் லே அவுட் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்குது. கான்டாக்டஸ் ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப், அப்புறமா 3 பிரான்ச்சஸ் கொடுத்துருவோம். ஓகே, இனி ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் டேக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அனிமேஷன் கிளாஸஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டெய்ல்விண்டோட டாக்குமெண்டேஷன் பார்த்தோம்னா அனிமேஷனுக்கு டெய்ல்விண்ட் ப்ரொவைட் பண்ணுற கிளாஸஸ் என்னென்னா அனிமேட் ஸ்பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பிங்க்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பல்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பவுன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டேரெக்டாக நம்ம ஏதாவது ஒரு டேக்கில் அப்ளை பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே அனிமேட் ஸ்பின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, இதே பிங் அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் ஆகிட்டு இருக்கும். இதே பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மைல்டாக ஒரு பல்ஸ் அனிமேஷன் இருக்கும். இதே பவுன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜம்ப் அனிமேஷன் இருக்கும். இவ்வளோ தான் டெய்ல்விண்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அனிமேஷன்ஸ். ஓகே, இப்போ நான் இதை பிங்கே மாற்றிடுறேன். இப்போ சப்போஸ் நமக்கு மொபைல் அனிமேஷன்ஸ் வேண்டாம், டெஸ்க்டாப்ஸில் மட்டும் அனிமேஷன் போதும் அப்படின்னா அதுக்கு மாடிஃபைஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அனிமேட் நன் அப்படின்றத டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் இந்த அனிமேட் கிளாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மொபைல் ஸ்க்ரீனில் அந்த அனிமேஷன்ஸ் வராது, லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் இந்த அனிமேஷன்ஸ் வரும். ஓகே, இதுதான் பேசிக்காக டெய்ல்விண்ட் ப்ரொவைட் பண்ணுற அனிமேஷன் கிளாஸஸ். பட் ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 2-3 அனிமேஷன்ஸ் மட்டும் வச்சு நமக்கு பெருசாக ஒர்க் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அனிமேஷன்ஸை நிறைய இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே நம்ம டெய்ல்விண்டோட கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு மேனுவலாக நம்மளால் அனிமேஷன் கிளாஸஸ் எழுத முடியும். அதாவது மேனுவலாக அனிமேஷன் CSS நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். பட் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் என்னென்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஏதாவது ஒரு அனிமேஷன் லைப்ரரியை நம்ம இந்த டெய்ல்விண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரி என்ன அப்படின்னா Animate.css அப்படின்ற லைப்ரரி. ஜஸ்ட் கூகுளில் Animate.css நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா Animate.styleன்ற வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த Animate.css அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அனிமேஷன் கிளாஸஸ் சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்விங், டடா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அனிமேஷன் கிளாஸஸ் இருக்குது. ஓகே, இதை எந்த ஒரு HTML டேக்னும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த அனிமேஷனோட ஸ்பீட், இந்த அனிமேஷனோட டிலே, இது எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நம்ம டெய்ல்விண்டில் ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1-2 NPM பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பேக்கேஜை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். டெர்மினலில் ஆல்ரெடி நம்ம சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டெர்மினல் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே NPM இன்ஸ்டால் Animate-Tailwind CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ப்ராஜெக்ட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். ப்ராஜெக்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டெய்ல்விண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதை மைல்டாக ட்வீக் பண்ணணும். அது எப்படின்றத நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டெய்ல்விண்டோட கான்ஃபிகரேஷன் போனோம் அப்படின்னா
அங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை modules.exportல செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் Animate.css நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேக்கேஜை ரிக்வயர் பண்ணுறேன். ஓகே, ரிக்வயர் அந்த பேக்கேஜ். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, CONST. இனி என்ன பண்ண போகிறோம்னா இந்த modules.exportை மைல்டாக ட்வீக் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டை நான் இப்போதைக்கு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற Animate.css கான்ஸ்டன்ட்டை நான் ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணிடுறேன். ஓகே, ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனோட ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை இப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இந்த Animate.css-குள்ளே இருக்கிற அத்தனை கிளாஸஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா நம்ம பேசிக்கான கிளாஸஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா இந்த டெம்ப்ளேட்டை எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக அனிமேட் பண்ணி ஸ்பீடெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வர்ற மாதிரி ப்ராப்பராக டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் அதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த Tailwind கான்ஃபிகரேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் இந்த மாதிரி இருக்குது. இந்த அனிமேஷன் கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம ட்வீக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த நேம் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த நேம் தான் நீங்கள் அங்கே கொடுக்க போகிறது. அதுக்கு முன்னாடி அனிமேட் ஹைஃபன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளாஷ் அனிமேஷனை நம்ம ப்ராஜெக்ட்டில் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கே அனிமேஷன் கொடுக்க போகிறோமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே அனிமேட் ஹைஃபன் பிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பிங்க்கு பதிலாக நான் இங்கே ஃப்ளாஷ்னு கொடுத்துட்டா போதும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எந்த அனிமேஷன் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் ப்ராஜெக்ட்லேயே என்னென்ன அனிமேஷன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் அனிமேட் ஹைஃபன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா அனிமேஷன் கிளாஸும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ரப்பர் பேண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி என்ன அனிமேஷன் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த அனிமேஷன் கிளாஸஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷன் என்ன அப்படின்னா இதை நம்ம ஒரு தடவை ரன் பண்ணணுமா இல்லை இன்ஃபைனைட் டைம் ரன் பண்ணணுமா அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இது இன்ஃபைனைட்டாக ரன் ஆகணும், அதாவது லூப் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அனிமேட் ஹைஃபன் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும். அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி அனிமேட் நன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லார்ஜ் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக லூப் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக லூஸ் பண்ண வேண்டாம், 1 or 2 டைம்ஸ் மட்டும் வர மாதிரி பார்த்தா போதும் அப்படின்னா அதுக்கும் கிளாஸஸ் இருக்குது. அனிமேட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 1லேருந்து 12 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 4 கொடுக்குறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா 4 தடவை உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்படி அனிமேஷனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான எல்லா கிளாஸஸ் இந்த வெப்சைட்டோட டாக்குமெண்டேஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெப்சைட்டோட டாக்குமெண்டேஷன் பார்க்க முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பவுன்ஸை நான் காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் 2 அண்டர்ஸ்கோர் வரும். ஓகே, பை டிஃபால்ட்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரி தான் கிளாஸ் நேம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற பேக்கேஜில் இந்த மாதிரி கிடையாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற பேக்கேஜில் லாஸ்ட் நேம் மட்டும் எடுத்து அனிமேட் ஹைஃபன் அப்படின்ற நேம் கூட அப்பன் பண்ணி தான் நம்ம பேக்கேஜ் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணாலும் இந்த 2 அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக எப்போவும் ஹைஃபனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது இந்த அனிமேஷன் கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த வெப்சைட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற எல்லா கிளாஸ் நேமுக்கு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டிலேக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனிமேட் _delay -2s கொடுத்துருக்காங்களா, இது 2 செகண்ட் டிலேக்காக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வேணும்னா இது அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த 2 அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஹைஃபன் கொடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட H1 டேக் டிலே கொடுக்கணும்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட டேக்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேஷ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் டிலேக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த அனிமேஷன் ரன் ஆகும். இப்போ பாருங்கள் 5 செகண்ட் டிலேக்கு அப்புறமா அனிமேஷன் ரன் ஆகுது. ஓகே, இனி டிலே இல்லை அனிமேஷனோட ஸ்பீடே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது. ஸ்லோவர், ஃபாஸ்டர்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஃபாஸ்டர் போட்டு காமிக்கிறேன். அனிமேட் ஃபாஸ்டர்னு கொடுக்குறேன். ஓகே, அனிமேட் ஃபாஸ்டர்னு கொடுத்தோன்னா பாருங்கள் உங்களுக்கு அனிமேஷனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்லோவர், ஃபாஸ்டர் இந்த 4 கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரேண்டமாக போட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ சிம்பிள் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம காமிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியலி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிற அனிமேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறமா இந்த H1 டேக்கு நான் ஒரு ஃபேட் அனிமேஷன் கொடுக்குறேன். ஃபேடுன்னு கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அப்புறமா என்ன பண்ணுறேன்னா அதுக்கப்புறமா இருக்கிற பேராகிராஃப் டேக் இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃப் டேக்குக்கும் சேம் ஃபேடுன்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு டிலே மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் இப்போ டிலே ஹைஃபன்னு கொடுத்தேன்னா அவைலபிள் கிளாஸஸ் வரும். ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க பேக்கேஜஸில் ஆக்சுவலி இருக்கிற டிலே கிளாஸஸோட அதிகமான கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற கிளாஸஸ்க்கும் அவைலபிளான கிளாஸஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதோட கீவேர்டு அனிமேட் ஹைஃபன் டிலேனா அனிமேட் ஹைஃபன் டிலே ஹைஃபன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவைலபிள் ஆப்ஷன்ஸ் வரும். அதை நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஜஸ்ட் 100 கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மேலே இருக்கிற H1க்கு அனிமேஷன் மட்டும் கொடுத்தோம், பேராகிராஃப்க்கு ஒரு சின்ன டிலே கொடுத்துருக்கோம். இது எப்படி இருக்குன்றதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள்
இது வந்ததுக்கப்புறமா இது வரும். அது ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். அது கம்ப்ளீட் வெப்சைட் லோட் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். உங்களுக்கு இல்லை ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் டிலே கூட்டிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 200 வைக்கிறேன். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுதா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம டிலே கொடுத்துக்கலாம். இன்னும் என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிற 3 எலமெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கூட டிலே கொடுக்குறேன். அது எப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். நான் இந்த 3 டிவ்வையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 அவுட்டர் டிவ்க்கு தான் நம்ம அனிமேஷன் கிளாஸ் கொடுக்க போகிறோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 3 ஒரே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு Animate-fade in up அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் டிலே எதுவும் கொடுக்காம சேவ் பண்ணோம் அப்படின்னா பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். இனி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3க்கும் சின்ன ஒரு டிலே ஆட் பண்ணுறேன். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா Animate delay-200 கொடுக்குறேன். கீழே Animate delay-500 கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு ஒவ்வொன்றும் எவ்வளோ டிலேயில் வருதுன்னு தெரியுதுல்ல. இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக வரணும்னா நம்ம இந்த டிலேஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம்னா கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக வர மாதிரி தெரியும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு 75 கொடுக்குறேன், இங்கே ஒரு 100 கொடுக்குறேன், இங்கேயும் ஒரு 75 கொடுக்குறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்கள் சின்ன ஒரு டிலே தான், பட் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அனிமேஷன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஃபஸ்ட்டு பேசிக்கான கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு அனிமேஷன் கிளாஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா அதை லூப் பண்ணி அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டிலே அட்ஜஸ்ட் பண்ணி மற்ற எலமெண்ட்ஸ் கூட செட் பண்ணி எப்படி வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணாலே அனிமேஷனை நீங்கள் சூப்பராக பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது டாபிக் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கையும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.